ಶುಭಮಸ್ತು. ಸರ್ವೇ ಜನಾಃ ಸುಖಿನೋ ಭವಂತು. 21ஆம் தேதி கிரகணம் எதுவுமே கிடையாது. மகாலய அமாவாசை, மகாலய பட்சம் இருக்கிறதுனால, மகாலயத்தில் கடைசிய நாள் இருக்கிறதுனால அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணத்தை கொடுங்க. அது முடிஞ்சு மறுநாள், அதாவது திங்கட்கிழமை 22ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரையும் 9 நாட்கள் நவராத்திரி பூஜை. நவராத்திரி பூஜை, துர்கா பூஜை எப்படியாவது கூப்பிடலாம். இந்த நவராத்திரின்றது 9 ராத்திரிகள், அவ்வளோதான். என்ன சுவாமி இந்த வாட்டி 12 நாள் வந்தது, 13 நாள் வந்தது? 13 நாள் வராது. நவராத்திரினாவே 9 நாள் தான் வரும். சைவாலயத்திலே, அதாவது சிவாலயத்திலே ஒரு நாள் முன்னே விஜயதசமி வரும். வைஷ்ணவாலயத்திலே ஒரு நாள் லேட்டாக விஜயதசமி வழிபாடு செய்வாங்க. அது முதல்லேருந்து வந்திருக்கிறது. ஸோ நமக்கு இங்கே வந்துட்டு 22ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 1ஆம் தேதி விஜயதசமி. சில பேருக்கு அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி. அது அவங்கவுங்க கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம பிள்ளையார் கோயிலில் 22ஆம் தேதி ஆரம்பித்து 1ஆம் தேதி முடியும். டெய்லி சாயங்காலம் வந்துட்டு 6 மணிக்கு பிள்ளையாரோட சேர்த்து அம்பாளுக்கும் அபிஷேகம் ஆன பிறகு அலங்காரம் ஆகும்போதே விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா திரிஷதி, குங்குமார்ச்சனை முடிஞ்ச பிறகு மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திர பாராயணம் பண்ணணும். அது ஆன பிறகு தீபாராதனை, தீர்த்த பிரசாத விநியோகம் இருக்கும். இந்த நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு எல்லா கடவுள்களும் சேர்ந்து அம்பாளுக்கு அவங்களுடைய ஆபரணங்களை எல்லாமே போட்டு அழகுபடுத்த பார்க்கறது தான் லக்ஷ்மி பூஜை. முதல் 3 நாள் பாட்யமி, த்விதியா, திருத்தியா 3 நாள் வந்துட்டு அவளுக்கு லக்ஷ்மிய ஸ்வரூபமாக அவளை வழிபாடு செய்கிறது வழக்கம். அந்த 3 நாளில் தேங்காய் உடைச்சி அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு திரியை போட்டு ஒரு விளக்கு வைங்க. அதனால நமக்கு கடன் தொல்லை, பணத்தொல்லை, பண கஷ்டம் எல்லாம் நீக்கும். லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களால் முடிஞ்சால் பாராயணம் பண்ணுங்க, கேளுங்க. இல்லை எங்கேயாவது பண்ணுற இடத்துல உட்காந்து சாவதானமாக கற்றுக்கோங்க. நீ கேட்டது எனக்கு வரல சுவாமி, நான் எப்படின்றது யோசிக்காதீங்க. வரலைனாலும் பரவாயில்லை, கேட்டு அதை நம்ம வந்துட்டு அந்த புண்ணியத்தை நம்ம கட்டிக்கலாம். 2வது 3 நாள், அதாவது பாட்யா, த்விதியா, திருத்தியா லக்ஷ்மி ஆகிட்ட பிறகு சௌதி, பஞ்சமி, சஷ்டி. இதில் மூலா நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நாள் வரையும், மூலா நட்சத்திரத்தை வரையும் சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி அதுக்கு, அதாவது அந்த அம்பாளுக்கு வந்துட்டு மிச்சம் 3 நாட்கள், 2வது 3 நாட்கள் எல்லா கடவுள்களும் அவங்க கிட்ட இருக்கிற ஞானத்தை எல்லாம் அவளுக்கு கொடுத்து அவளை சரஸ்வதி ரூபமாக ஆக்குறாங்க. அப்போ வந்துட்டு ஞானத்தை நம்ம உருவாக்கணுன்றதுனால, ஞானத்தை அதிகமாக்கணுன்றதுனால நாம் என்ன பண்ணாங்க, பூரணத்தை பண்ணணும். பூரணம்னாக்கா இந்த போலியில எல்லாம் விற்கிறோம் இல்லையா, பூரணம் வெல்லமும் பருப்பு வேக வச்சு அதை ருப்பிட்டு அதை பண்ணுறோமே, அந்த மாதிரி பூரணத்தை பண்ணி அதில் நெய் போட்டு அதில் ஒரு திரியை போட்டு விளக்கேற்றி லலிதா சஹஸ்ரநாமம் படித்த பிறகு அந்த தீபத்தை அவளுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்துடணும். 3வது 3 நாட்கள், அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி, அந்த 3 நாட்கள் வந்துட்டு அவளுக்கு எல்லாருமே சேர்ந்து அவங்க கிட்டே இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அவளை அனுப்பும் போது துர்கையா அவளை அவதாரம் பண்ணி அவளை அனுப்புவாங்க. அதனால தான் கடைசியாக சப்தமி ஆன பிறகு வருதா துர்காஷ்டமி. துர்காஷ்டமி அன்னைக்கு தான் அவள் வந்துட்டு அம்பாள் வந்துட்டு மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுறது. மறுநாள் மகார நவமி. நவமின்றது வந்துட்டு என்ன, நம்ம ஆயுத பூஜைன்னு சொல்லுவோம். ஆயுத பூஜைன்னா என்னன்னாக்கா, அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ண பிறகு அவள் கையில் இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் ரத்த சிக்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை சுத்திப்படுத்தி அதை பூஜை போடுறது தான் ஆயுத பூஜை. இது முடிஞ்ச பிறகு இந்த 9 நாள் முடிஞ்சு மறாவது நாள் விஜயதசமின்னு அன்னைக்கு என்னன்னாக்கா, அந்த மகிஷாசுரன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு பண்டிகையை கொண்டாடுறது தான் விஜயதசமி. விஜயதசமி நவராத்திரியில் வராது. 9 ராத்திரிகள் மட்டும்தான் நவராத்திரி. 10வது நாள் விஜயதசமி வந்துட்டு பண்டிகை பண்ணுறது. இந்த 9 நாட்களை இந்த அம்பாளை நம்ம வந்துட்டு நவதுர்கையெல்லாம் நம்ம கூப்பிடுவோம். நவதுர்கையருக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. அம்பாளை நவதுர்கையை நம்ம கூப்பிடும்போது சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு 9 தாயாரையும் கூப்பிட்டு நம்ம வழிபாடு செய்கிறது தான் நவராத்திரி பூஜை. ಇದು ரொம்ப ಮುಖ್ಯವಾದದ್ದು நம்மளுக்கு. 22ನೇ ತಾರೀಕಿನಿಂದ ಹಿಡಿದು ಅಕ್ಟೋಬರ್ 1ನೇ ತಾರೀಕಿನವರೆಗೂ ಶೈವಾಲಯಗಳಲ್ಲಿ ಶರನ್ನವರಾತ್ರಿ ಅಥವಾ ದುರ್ಗಾ ಪೂಜೆ
ವೈಷ್ಣವಾಲಯಕ್ಕೆ ಅಕ್ಟೋಬರ್ 2ನೇ ತಾರೀಕು ವಿಜಯದಶಮಿ. ಶೈವಾಲಯಗಳಲ್ಲಿ ಅಕ್ಟೋಬರ್ 1ನೇ ತಾರೀಕಿಗೆ ವಿಜಯದಶಮಿಯನ್ನು ಮಾಡತಕ್ಕಂಥದ್ದು. ಏಕೆಂದರೆ 9 ರಾತ್ರಿಗಳನ್ನು ಸೇರಿ ಮಾಡತಕ್ಕಂಥದ್ದು ನವರಾತ್ರಿ ಪೂಜೆ ಅನ್ನತಕ್ಕಂಥದ್ದು. ನವರಾತ್ರಿಯಲ್ಲಿ ದೇವಿಯನ್ನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಶೈಲಪುತ್ರಿ, ಬ್ರಹ್ಮಚಾರಿಣಿ, ಚಂದ್ರಘಂಟ, ಕೂಷ್ಮಾಂಡ, ಸ್ಕಂದಮಾತ, ಕಾತ್ಯಾಯಿನಿ, ಕಾಳರಾತ್ರಿ, ಮಹಾಗೌರಿ, ಸಿದ್ಧಿದಾತ್ರಿ ಅಂಥೇಳಿ ನವದುರ್ಗಿಯರನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮಹಿಷಾಸುರ ಸಂಹಾರಕ್ಕೋಸ್ಕರ ಅವಳನ್ನು ಎಲ್ಲ ದೇವಾನುದೇವತೆಗಳು ಸೇರಿ ಅವಳಿಗೆ ಅಲಂಕಾರವನ್ನು ಮಾಡಿ ಲಕ್ಷ್ಮೀ ಕಟಾಕ್ಷವನ್ನು ಅವಳಿಂದ ಪಡೆಯಬೇಕು ಅಂಥೇಳಿ ಅವಳಿಗೆ ಲಕ್ಷ್ಮಿಯ ರೂಪವನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಇರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಆಭರಣಗಳನ್ನು ಅಲಂಕಾರ ಮಾಡಿ ಅವಳನ್ನು ಲಕ್ಷ್ಮಿಯನ್ನಾಗಿ ಪುನರಾವರ್ತನೆ ಮಾಡತಕ್ಕಂಥದ್ದೇ ಮೊದಲ 3 ದಿವಸ ನವರಾತ್ರಿಗಳಲ್ಲಿ. ಪಾಡ್ಯ, ದ್ವಿತೀಯ, ತೃತೀಯ ಈ 3 ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳು, ಹಣದ ಕಷ್ಟ, ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ನಷ್ಟ ಇವೆಲ್ಲ ಸರಿ ಹೋಗಬೇಕು ಅಂತೇಳಿ ದೇವಿಯನ್ನು ಲಲಿತಾ ಸಹಸ್ರನಾಮ ಪಾರಾಯಣ ಮಾಡೋಕ್ಕೆ ಮೊದಲು ತೆಂಗಿನಕಾಯಿಯಲ್ಲಿ ಕೊಬ್ಬರಿ ಎಣ್ಣೆಯನ್ನು ಹಾಕಿ ಬತ್ತಿಯನ್ನು ಹಾಕಿ ದೇವಿಯ ಮುಂದೆ ಹಚ್ಚಿ ಲಲಿತಾ ಸಹಸ್ರನಾಮವನ್ನು ಪಾರಾಯಣ ಮಾಡಿದ್ರೆ ಕಷ್ಟಗಳು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನಿವಾರಣೆ ಆಗುತ್ತೆ. 2ನೇ 3 ದಿವಸ ಚೌತಿ, ಪಂಚಮಿ, ಷಷ್ಠಿ ಅದರಲ್ಲಿ ಮೂಲ ನಕ್ಷತ್ರ ಬರೋವರೆಗೂ ಸರಸ್ವತಿ ಪೂಜೆ. ಅಂದರೆ 2ನೇ 3 ದಿವಸಗಳಲ್ಲಿ ದೇವಾನುದೇವತೆಗಳೆಲ್ಲ ಸೇರಿ ತಮ್ಮಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನವನ್ನು ಆ ತಾಯಿಗೆ ಕೊಟ್ಟು ಅವಳನ್ನು ಸರಸ್ವತಿಯನ್ನಾಗಿ ಪರಿವರ್ತನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆ ಮೂಲ ನಕ್ಷತ್ರದ ಬರತಕ್ಕಂಥದ್ದು ಸರಸ್ವತಿ ಪೂಜೆ. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಈ ಹೋಳಿಗೆಗೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಹೂರ್ಣವನ್ನು ಕಡಲೆಬೇಳೆ ಅಥವಾ ತೊಗರಿಬೇಳೆ ಯಾವುದಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಬೇಳೆಯನ್ನು ಬೇಯಿಸಿ ಕೊಬ್ಬರಿ ಮತ್ತು ಬೆಲ್ಲವನ್ನು ಸೇರಿಸಿ ಹೂರ್ಣವನ್ನು ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ ನಾವು ತುಪ್ಪವನ್ನು ಹಾಕಿ ಬತ್ತಿಯನ್ನು ಹಾಕಿ ಅದರಲ್ಲಿ ದೀಪ ಹಚ್ಚತಕ್ಕಂಥದ್ದು. ಅದನ್ನು ಹಚ್ಚಿ ಲಲಿತಾ ಸಹಸ್ರನಾಮವನ್ನು, ಲಲಿತಾ ತ್ರಿಶತಿಯನ್ನು ಪಾರಾಯಣ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಆ ನಂತರ ಅದನ್ನು ನೀವು ಪ್ರಸಾದವನ್ನಾಗಿ ಕೊಡಬಹುದು. ಕೊನೆಯ 3 ದಿವಸಗಳಲ್ಲಿ ಸಪ್ತಮಿ, ಅಷ್ಟಮಿ, ನವಮಿ ಈ 3 ದಿವಸಗಳಲ್ಲಿ ದೇವಾನುದೇವತೆಗಳೆಲ್ಲ ತಮ್ಮಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಆಯುಧಗಳನ್ನೆಲ್ಲ ಆ ತಾಯಿಗೆ ಕೊಟ್ಟು ಅವಳನ್ನು ಭಗವತಿಯನ್ನಾಗಿ, ದೇವಿಯನ್ನಾಗಿ, ಗೌರಿಯನ್ನಾಗಿ ಅಥವಾ ದುರ್ಗಿಯನ್ನಾಗಿ ಪರಿವರ್ತಿಸಿ ಅವಳನ್ನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಕಳಿಸ್ತಾರೆ. ಅವಳು ಹೋಗಿ ದುರ್ಗಾಷ್ಟಮಿಯ ದಿನ ಮಹಿಷಾಸುರನನ್ನು ಸಂಹಾರ ಮಾಡ್ತಾಳೆ. ಮಹಾರ್ನವಮಿ ಮಾರನೇ ದಿವಸ ನವಮಿ ದಿವಸ ಆಯುಧ ಪೂಜೆ ಅಂತ ನಾವೇನು ಹೇಳ್ತೀವಿ, ಅವತ್ತಿನ ದಿನ ಆ ಆಯುಧಗಳೆಲ್ಲ ರಕ್ತಸಿಕ್ತವಾಗಿದೆಯಲ್ಲ ಅಂತೇಳಿ ಅದನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಎಲ್ಲ ತೊಳೆದು ಶುಭ್ರಪಡಿಸಿ ಅದಕ್ಕೆ ಪೂಜೆಯನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ಅದನ್ನು ಆಯುಧ ಪೂಜೆ ಅಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಅದೆಲ್ಲ ಮುಗಿದ ಮೇಲೆ ಮಹಿಷಾಸುರನ ಸಂಹಾರವಾಯಿತಲ್ಲ ಅಂಥೇಳಿ ಆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಂಡಾಡಿಕೊಂಡು ನಾವು ಹಬ್ಬವನ್ನು ಮಾಡತಕ್ಕಂಥದ್ದೇ ಮಾರನೇ ದಿನ ವಿಜಯದಶಮಿ. ವಿಜಯದಶಮಿ 1ನೇ ತಾರೀಕು ಬರುತ್ತೆ ಶೈವಾಲಯಗಳಲ್ಲಿ, ವಿಷ್ಣು ಆಲಯಗಳಲ್ಲಿ 2ನೇ ತಾರೀಕು ಬರುತ್ತೆ. ಅದು ಅವರವರ ದೇವಸ್ಥಾನಗಳ ಪದ್ಧತಿ ಮೇರೆಗೆ ಆಚಾರ ವಿಚಾರಗಳೇ ಸ್ವಲ್ಪ ಬದಲಾವಣೆಗಳಿರುತ್ತೆ. ಆದರೆ ದುರ್ಗಾ ಪೂಜೆ ಇರತಕ್ಕಂಥ, ನವರಾತ್ರಿ ಇರತಕ್ಕಂಥ 9 ದಿವಸನೇ. ನಮ್ಮ ಗಣಪತಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಪ್ರತಿನಿತ್ಯ ಸಾಯಂಕಾಲ 22ರಿಂದ 1ನೇ ತಾರೀಕಿನವರೆಗೂ ಪ್ರತಿ ದಿವಸ ಸಾಯಂಕಾಲ 6 ಗಂಟೆಗೆ ಗಣಪತಿ ಮತ್ತು ದುರ್ಗೆಗೆ ಅಭಿಷೇಕ ಆದ ಮೇಲೆ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ, ಲಲಿತಾ ಸಹಸ್ರನಾಮ, ಲಲಿತಾ ತ್ರಿಶತಿ, ಆಮೇಲೆ ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ಸ್ತೋತ್ರ ಪಾರಾಯಣ ಆದ ನಂತರ ತೀರ್ಥ ಪ್ರಸಾದವನ್ನು ಕೊಡಲಾಗುತ್ತೆ. ಇದರಲ್ಲಿ ಎಲ್ಲ ಭಕ್ತಾದಿಗಳು ಬಂದು ಸೇರಿ ಕುಂಕುಮಾರ್ಚನೆಯೂ ಇರುತ್ತೆ. ಕುಂಕುಮಾರ್ಚನೆಯಲ್ಲಿ ನೀವೇ ನಿಮ್ಮ ಕೈಯಾರೆ ಲಲಿತಾ ಸಹಸ್ರನಾಮಕ್ಕೆ ಕುಂಕುಮಾರ್ಚನೆಯನ್ನು ಮಾಡಿ ಆ ದೇವಿಯ ಕೃಪೆಗೆ ಪಾತ್ರರಾಗಿ ನಮ್ಮ ಸನಾತನ ಧರ್ಮವನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿಯಬೇಕು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ. ಸರ್ವೇ ಜನಾಃ ಸುಖಿನೋ ಭವಂತು. ಸಮಸ್ತ ಸನ್ಮಂಗಳ